5th மே இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறது என்னென்னா, திருப்தி உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சங்கீதம் 81:16 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் தேவன் நமக்கு தர ஆசீர்வாதத்தை 2 அழகான உருவகங்களில் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு உச்சிதமான கோதுமை அப்படின்னா இது சிறந்த கோதுமை, தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் உயர்ந்த தரம் கொண்ட கோதுமை. அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட தரம் கொண்ட நன்மைகளால் தேவன் உங்களையும் என்னையும் போஷிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், நல்ல வேலைவாய்ப்பு தருவார், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க்ஸ் தருவார், நீங்கள் ஆரம்பிக்கிற காரியங்களில் நிலையான வளர்ச்சி தந்துகிட்டே இருப்பார். செகண்டு, கண்மலையின் தேன். சாத்தியம் இல்லாத இடத்துலேருந்து கூட ஆசீர்வாதம் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் பிரச்சனை நடுவுலையும் ஒரு மாறுதல் உண்டாகும். நீங்கள் திருப்தியாகிற அளவு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதங்களை பெற 5 விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு இதே 81வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு தேவன் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும், 2வது கீழ்ப்படியணும், 3வது தேவனை மட்டும் நம்பணும், 4வது நன்றி சொல்கிற மனசு இருக்கணும், 5வது தேவனோட எப்பவுமே கனெக்டாக இருக்கணும். இதெல்லாம் செய்யுங்க, தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்க. ஜெபம். அன்புள்ள தேவனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றிப்பா. உமக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு நீங்கள் கொடுக்குற நன்மையினால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குங்க. அவங்களுக்கு தேவையானதை மட்டும் இல்லை, சிறந்ததையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பை தாஜ் ஆஃப் ஷாரன். ஹேவ் அ மார்வெலஸ் டே.